சரி, சாரி இது ரெண்டுமே நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும். சரி, எது சரின்னு நாம் சொல்கிறது, எங்கே சாரின்னு சொல்கிறது, எப்போ சொல்கிறது, இதுதான் முக்கியம். எப்போ நாம் சரியாக இருக்கிறோமோ அப்போல்லாம் சாரி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. எப்போல்லாம் நாம் சாரி சொல்கிறோமோ அப்போல்லாம் நம்ம சரியில்லாமல் இருக்கோம்னு அர்த்தம். சரி, சரின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய எண்ணம், சிந்தனை, செயல் இது மூணுமே சரியாக இருந்துட்டுன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. நம்முடைய எண்ணங்கள் கூட சில நேரங்களில் நமக்கே யாருடைய எண்ணத்தையாவது கூட வாங்கி நாம் சிந்திக்கலாம்னு தோணும். அந்த எண்ணத்தை கூட மற்றவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். ஆனால் சிந்தனை செய்யறது நாமளாக இருக்கணும். அப்படி சிந்தனை செய்யறது சரியாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ எது சரி, நாம் நினைக்கிறது சரியாக இருக்குது அப்படின்னு நாம் நினைக்கும்போது நம்மளுடைய மனைவி அல்லது கணவன் அவங்க அதை பற்றி பேசும்போது அவங்களுடைய சிந்தனைகளும் நம்மளுடைய சிந்தனைகளையும் ஒத்து வராமல் சில நேரங்களில் அவங்களுடைய வியூஸ் கரெக்டாக இருந்ததுன்னா அதை நாம் ஏற்றுக்கணும். அதுதான் சரி. சரின்றதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்டன்சி பாலிசி தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் ஹையர் ஆர்டர் பிஹேவியர்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். அக்செப்டன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அக்செப்ட் ஆஸ் இட் இஸ், இது ரெண்டும் முக்கியம். இப்படி இருந்துட்டுனா டாலரன்ஸ் நமக்கு நல்லா கிடைக்கும். அதுதான் இந்த காலத்தில் நமக்கு தேவை. இது வீட்டில் இருந்து ஆரம்பிக்கணும். அதனால தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுகள் டிஸ்கஸ் பண்ணணும். முதல்ல எந்த ஒரு விஷயத்தையுமே டிஸ்கஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். டிஸ்கஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கியூமெண்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இக்னோரன்ஸ் ஆர் ஈகோ. ஒரு ஆரோக்கியமான டிஸ்கஷனாக இருக்கணும். அது அறிவு போட்டி கூட இருக்கலாம், ஆனால் ஆணவ போட்டியாக இருக்கக்கூடாது. இப்படி கணவனோட மனைவியும் மனைவியோட கணவனும் ஒருங்கிணைத்து சிந்தித்து பார்க்குற போது சரி சாரி அப்படின்றது வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக நாம் கடைப்பிடிக்கணும். சாரி சொல்கிறது ஒரு பெரிய தப்பே கிடையாது. யார்கிட்ட போய் சொல்ல போகிறோம்? நம்ம மனைவிகிட்ட தானே சாரி சொல்ல போகிறோம், நம்ம கணவன்கிட்ட தானே சொல்ல போகிறோம். வீட்டில் இந்த டிசிப்ளின் வந்தால் தான் வெளி உலகத்துலேயும் வரும். சரி சாரின்னு சொல்கிற பழக்கம் வரும். அப்படி வருகிற போது தான் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.